Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 34 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சோகோகு டீம் வந்துட்டு அவங்களோட இடத்துல வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் வந்துட்டு இந்த கேம்ல கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஆகவே கூடாது, அப்படி ஆயிட்டே அப்படின்னா என்னால ரூகாவாவை கேட்ச் அப் பண்ணவே முடியாது, அவனோட அதிக பாயிண்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் அப்படியே கேம்குள்ள இருக்கும்போது ஹார்கோவுமே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஹானமிச்சி நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவனுமே அவளை முதல் பார்த்தோன்னே அப்படியே சிரிக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமா நான் இதுக்கப்புறம் எப்படி ஹார்கோ மூஞ்சில முழிக்கிறது, நல்லா விளையாண்டு தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு அப்படியே ஓடிடுறான். இப்ப கேம்குள்ள ரியோட்டா வந்துட்டு பால் ஸ்டீல் பண்ணிட்டு வந்து இருக்கிறான். கோகுரேமே வந்துட்டு ஹானமிச்சி அவனை ஸ்டாப் பண்ணு அப்படினு சொல்றான். இவனுமே அவன் கூடவே வந்துட்டு ஓடி போறான். ரியோட்டாவுமே வந்துட்டு வா ஹானமிச்சி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். ஹானமிச்சி அவன் மூவ் பண்றத பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் வருவான்னு சொல்லிட்டு இவன் கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி போறான். அவன் வந்துட்டு இவன் கிட்ட ஃபேக் காட்டிட்டு இன்னொரு பக்கம் ஓடிடுறான். ஹானமிச்சி ஆனா திரும்ப விடாம அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பால தான் பிடிக்க ட்ரை பண்றான். பட் அவனோட உடம்புலயும் போய் நல்லா இடிச்சிடறான். ஃபவுல் தான் கிடைக்குது. இது வந்துட்டு ஹோல்டிங் ஃபவுல்ரா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றா. அதுக்கடுத்து ஒரு பால் ஏர்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஹானமிச்சி சுத்தி முத்தி எதையுமே பார்க்காம பால பார்த்து மட்டும் தான் ஜம்ப் பண்றான். ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு பையன் மேல இடிச்சிடறான். இது வந்துட்டு சார்ஜிங் ஃபவுல்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றா. அடுத்த ஒரு ரேலில மிச்சி பந்த கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அவன் மேலயுமே வந்து மோதிடுறான். ஆயக்கு வந்துட்டு அப்பவுமே விசில் பண்ணிடுறா. எதுக்காக எனக்கு மட்டுமே எப்ப பாரு விசில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு சத்தமா கத்துறான். ஏன்னா நீ தாண்டா லூசுதனமா விளையாண்டு எல்லா ஃபவுலையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோவுமே கத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த குண்டா இருக்க பையன் மீதி 3 பேர்கிட்டயுமே சரி வாங்கடா ஒரு பெட் வச்சுக்கலாம், அடுத்த கேம்ல ஹானமிச்சி எவ்வளவு நேரம் கேம்குள்ள இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் என்னடா 10 நிமிஷம்ன்றான், இன்னொருத்தன் 15 நிமிஷம்ன்றான். மீட்டு அவனோட ஒப்பீனியனை சொல்ல வரப்ப ஹார்க்கு வந்துட்டு நீங்களும் அவனோட ஃப்ரெண்ட்ஸடா, நீங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, அச்சோ ஹார்க்கோ எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசுறாங்க. பாத்தியாடா ஹார்க்கோ வந்து கொஞ்சம் கோவப்படுறா, ஒருவேளை இவளுமே வந்துட்டு அவனை லவ் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னடா சில்லறத்தனமா 10-15 நிமிஷம் சொல்லிட்டு அவன் வந்து நல்லா விளையாடுற பையன், அதனால ஒரு 20 நிமிஷமாவது இருப்பான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவன் இருப்பான் பாரு அப்படின்ட்டு ஹார்க்கோ பெட் கட்டுறா. அடுத்த கேம்குள்ள ரூகாவா வந்துட்டு ஒரு பால் ஷூட் பண்றா. நீ வந்துட்டு சூப்பராவே ஷூட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு சொல்றான். இதை கேட்டோனே ஹார்க்கோ வந்துட்டு டக்குனு ரூகாவாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஓடி வந்துடுறா. இவள மட்டும் எங்களால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். கூட இத்தனை நாளா சுத்துற எங்களாலே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. அடுத்த ஒரு ரேலில மிச்சியை ஹானமிச்சி தடுக்க ட்ரை பண்றான். பட் அவன் கிட்ட எல்லாம் ஈஸியாவே அவன் தப்பிச்சு வந்து பால் அழகா ஷூட் பண்ணிடுறான். நல்லாவே ஷூட் பண்ண மிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டாவும் சொல்றான். கோகுரேக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உன்னோட கால் வந்துட்டு ஃபுல்லாவே ஹீலான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் ஹானமிச்சி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். மிச்சில எவ்வளவு முரட்டுத்தனமா இருந்த ஒரு பையன், ஆனா அவன் வந்து பாஸ்கெட் பால்னு வரப்ப எந்த ஒரு ஃபவுலுமே வாங்க மாட்டேங்கிறானே, அப்புறம் எப்படி நான் மட்டும் இப்படி ஃபவுலா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே பார்த்தா இந்த வாட்டி அக்காகியோட வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். இவனுக்கே சாக்காய் போச்சு, என்னைய மறந்து தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மறுபடியும் இந்த கொரில்லாவோட மூஞ்சில முழிக்கிறதுக்கு நான் வந்து ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பாக்குறான். இருந்தாலுமே நான் வந்துட்டு ரூகாவா கூட தொக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். ஹார்கோ வீட்டுக்குள்ள இவளோட ஜன்னல்ல இருந்து பாக்குறப்ப இவனோட தலை மட்டும் துண்டா தெரியுது. ஹானமிச்சியோட முடிய பார்த்தா யாரும் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதுவும் ஹார்கோ வந்து ரொம்பவே சிம்பிளா கண்டுபிடிச்சிடறா. அவ அப்படியே கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஹானமிச்சி அந்த சுவருக்கு இன்னொரு சைடு நின்று மறைஞ்சுக்கிட்டா. நல்ல வேளை அவ வந்துட்டு நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதே மாதிரி குனிஞ்சுக்கிட்டே நான் வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா போக பாக்குறான். நேரா கேட் வாசல்லே தான் ஹார்கோ நின்னுகிட்டு இருக்கா. அவ பார்த்தோன்னே இவனை கூப்பிட்டுறா. நீதான் சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. ஓ அப்படியா, நான் வந்துட்டு தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன், வழி மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி நீ வந்துட்டு ரொம்பவே ஃபவுல் ஆறதுனால என் அண்ணன் கிட்ட இருந்து எதுவும் டிப்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதெல்லாம் இல்லையே, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். பரவாயில்ல, என்னோட அண்ணன் வந்துட்டு நீ ரொம்பவே பிஸியா இருப்பாரு, வேணா நான் வந்துட்டு உனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஹார்கோ நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. எப்பவும் போலதான் நாளை காலையில நீ வந்துட்டு ஏர்லி மார்னிங் பிராக்டிஸ்க்கு வந்து அங்க நம்ம வந்துட்டு ஒன்னா பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டோன்னே ஹானமிச்சி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அக்காகியுமே வீட்டுக்கு மேல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்த நாள் காலையில இப்ப இவங்க 2 பேருமே கரெக்டா கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. ஹார்கோவுமே வந்துட்டு இவனுக்கு சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்றா. ஹானமிச்சி நீ வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல குட்டான ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஃபவுல் வந்துட்டு கம்மியா தான் வாங்குவ. நீ உன்னோட டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட பாடி வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்டா கேட்கணும். அந்த அளவுக்கு நீ வந்துட்டு டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் இந்த டிஃபென்ஸ்ன்றது வரவே செய்யும். ஆனா நீ விளையாட ஆரம்பிச்சு 3 மாசம் தான் ஆகுது, இருந்தாலுமே நீ வந்துட்டு அந்த 3 மாசத்துலயே நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கிற. நீ வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க. அதனால இந்த டிஃபென்ஸ்ன்றது உனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்க போறது இல்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சந்தோஷமா கேட்கறான். ஆமா அப்படின்ட்டு இவளுமே சொல்றா. ஆமா நான் வந்துட்டு ஒரு ஜீனியஸ்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். சரி இப்போ வந்துட்டு நம்ம ஒன்னா ஒன் விளையாடுவோம், நான் வந்துட்டு அஃபென்ஸ் பண்றேன், நீ வந்துட்டு நீ டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ட்டு அவ சொல்றா. ஹார்கோவுமே பால ட்ரிபிளிங் பண்ணிட்டு ஹானமிச்சிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஹார்கோ எனக்கு இவ்வளவு பக்கத்துல நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெக்கப்படுறான். ஹானமிச்சி நீ வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு உன்னோட கையை வந்துட்டு நல்லா ஹைட்டா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி ஓகே அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள ரொம்ப பயப்படுறான். நான் வந்துட்டு கேம்ல கூட இவ்வளவு பயந்து இல்லையே, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஹார்கோ வந்துட்டு அப்படியே டக்குன்னு இவனை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறான். இவன் பின்னாடியே வந்துட்டு பால தட்டுறேன்ற பேர்ல அவளோட கையில தட்டிடுறான். அவளுமே ஹானமிச்சி கிட்ட ஹானமிச்சி இதுவுமே வந்துட்டு ஃபவுல் தான், நீ வந்துட்டு பால தான் ஃபோக்கஸ் பண்ணி தட்ட ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா இவன் அவ சொல்ற எதையும் கேட்காம ஒரே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹார்கோவோட கையை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹார்கோ சொல்றா. இப்ப மறுபடியும் வந்துட்டு அவ அஃபென்ஸ்ல இருக்கா, இவன் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்றான். இந்த வாட்டி ஹார்கோ பக்கத்துல வந்தோடனே இவள வந்துட்டு தாண்டி போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஒரு பதட்டத்துல அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். அவளுமே அப்படியே கீழே விழுந்துடுறா. நீ மன்னிச்சிரு ஹார்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நீ வந்துட்டு உன்னோட ஆப்பரண்ட ஃபர்ஸ்ட் க்ளோஸா வாட்ச் பண்ணணும் ஹானமிச்சி, வா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றா. இந்த வாட்டி நான் வந்துட்டு ஹார்கோவை 2 கையை வச்சும் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க டைம்ல அக்காகி அவன் தலையிலே அடிச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் ஒரு விசில ஹார்கோ கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ வந்து இப்ப என்னைய டிஃபெண்ட் பண்ண ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு இப்ப அஃபென்ஸ்க்கு வரான். இவன் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்றான். அக்காகி கிட்ட பால் இருக்கப்ப இவன் நிறைய வாட்டி பால புடுங்கறதுக்கு ட்ரை பண்றான். இல்ல நீ பண்றதெல்லாம் தப்பு தப்பு அப்படின்னு அக்காகி சொல்றான். உன்னோட கையை மட்டுமே நீ வந்து நம்ப கூடாது, உன்னோட காலையுமே வந்துட்டு கரெக்டா மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா அக்காகி
பால கொண்டு போகும்போது ஒண்ணு ஹானமிச்சி வந்துட்டு அவன் கையில தட்டிடுறான், இல்ல கால்ல தட்டிடுறான், இல்லனா அவன் உடம்புலயே தட்டிடுறான், எங்கிட்ட தட்டி விட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபவுல் மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ வந்து பால மட்டும் பார்க்க கூடாது, உன்னோட ஆப்பனண்ட்டே பார்க்கணும், அவங்க வந்துட்டு என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். அப்படியே அக்காகி டக்குன்னு ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு இவனுக்கு முன்னாடி வேமா வந்து பால டங்க் பண்ணிடுறான். சரி இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் இது போதும் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். இல்ல என்னால முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்ட்டு ஹானமிச்சி கேக்குறான். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஃபென்ஸ்ன்றதெல்லாம் ஒரே நாள்ல வந்துறது, நிறைய நாள் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். ஆனா நாளைக்கு தான் நமக்கு கேம் இருக்கு, எனக்கு டக்குன்னு ஏதாவது கத்துக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட்டாவது சொல்லுங்க, நீங்க எப்படி நல்லா விளையாடுற பிளேயர் தான், அதனால நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருந்திருப்பீங்க, நீங்க வந்து இவ்வளவு செல்ஃபிஸ் எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். சரி சொல்லுங்க, நான் வந்துட்டு வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஹானமிச்சியும் சொல்றான். அது வந்துட்டு உன்னோட பார்வையிலே ஆப்போனன்ட்ட கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்போனன்ட் கிட்ட பால் இருக்கிறப்ப அவனை வந்துட்டு எந்த பக்கம் மூவ் பண்ண விடாம உன்னோட பார்வையிலே நீ வந்துட்டு அவனை மிரட்டணும் அப்படின்ட்டு சொல்றான். ஹானமிச்சி அப்பதான் நினைக்கிறான், ஆமால நம்ம வந்துட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்போனன்ட்ட பார்வையிலே பார்த்து பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரியா இது அப்படின்னா ஓகே, இது வந்துட்டு எனக்கு கை வந்த கலை தான், அதனால இந்த ஜீனியஸ்க்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹார்கோவும் அக்காகி கிட்ட இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்ட்டு சொல்றா. இல்ல இப்படி ஒரு ட்ரிக்கே வந்துட்டு கிடையாது, நான் அவங்கிட்ட போய் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் இந்த மாதிரி முட்டாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். ஹானமிச்சி அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க ரொம்பவே சந்தோஷமா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னும் புரியல, இவனோட நேத்து சுகமா இருந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்போசிட்ல வேற ஸ்கூல் பொண்ணுங்க ஒரு 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குண்டா இருக்க பையன் வந்துட்டு இவங்க கிட்ட போய் நம்பர் கேட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறான். அவங்களும் முதல்ல இவனை பார்த்து சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ரொம்ப பயந்துறாங்க. நீங்க ஒன்னும் பயப்படலாம் வேணாம், நாங்க எல்லாருமே நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையனும் சொல்றான். உன்னைய பார்த்து அவங்க பயப்படல, அவனுக்கு பின்னாடி இருக்கான் பாரு ஒருத்தன், அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அப்ப பார்த்தா தெரியுது ஹானமிச்சி அவன் கண்ணிலே அவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அக்காகி சொல்லி கொடுத்த ட்ரிக்கை இந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் ஹானமிச்சி. அதை பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களுமே பதறிட்டு ஓடிடுறாங்க. டேய் ஹானமிச்சி லூசு பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையனும் சொல்றான். ஆனா ஹானமிச்சி இவங்க பேசுறதையும் கேட்காம அப்படியே முன்னாடி நடந்துட்டு நான் வந்துட்டு இதை விட ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிட்ட அதை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அப்படியே ரோட்ல ஆப்போசிட்ல ரொம்பவே பல்கா ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறேன், இவங்க கிட்ட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். டேய் ஹானமிச்சி மறுபடியும் எந்த பிரச்சனைக்கு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க. அப்படியே ஹானமிச்சி வந்துட்டு அவனை மறைச்சு பாக்குறேன், என்னடா சண்டை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கறான். இவன் வந்துட்டு அவனோட பார்வையிலே அவன் வந்து இப்பயே மிரட்ட ட்ரை பண்றான். கொஞ்ச நேரம் அவனுமே ஹானமிச்சிக்கு நேரம் முறைச்சிக்கிட்டு தான் நிக்கிறான். அடுத்து ஹானமிச்சி இன்னுமே அவன் முறைக்கிறத பவர்ஃபுல் ஆகினதுக்கு அப்புறமா இவன் வந்து அவனை பார்த்து பதறிடுறான். அப்படியே அவன் ஒரு பயத்துல டக்குன்னு கீழேயுமே உட்காந்துறான். ஹானமிச்சியுமே அவனை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து அவனை தோக்கடிச்சிட்டேன், நான் வந்து இப்ப இதை ஃபுல்லாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே அவன் நடந்து போய்கிட்டு இருப்ப அங்கிட்ட ஒரு பூனை சவுண்ட் கேட்குது. இதுகிட்டயும் போய் நம்ம சிலுமிசத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்டயும் போய் கண்ணை வச்சு காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பூனை இவனுக்கு பயங்கரமா சிலுமிசம் பண்ணி விட்டுருச்சு, இவனோட மூஞ்சிலே நல்லா புரண்டி விட்டுருச்சு. அவனும் கத்திக்கிட்டு இப்ப நீ பண்ணக்கூடாது, இது வந்துட்டு ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு பூனை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னதான்டா ஆச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறப்ப மிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்துட்டு மிச்சி நீ வந்து உன்னோட கேம்ல நல்லா விளையாடு, நீ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்க, அதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவனுமே அவங்கள பார்த்துட்டு அதுக்காக நான் உங்களை வீட்டுல எங்கிட்ட போகலடா, நீங்க தான் வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே வெளியே வந்து நேத்து நடந்த விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறான். டெட்சுவுமே வந்துட்டு இவன் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா பாத்திருப்பான், இவனோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு இவன் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா பாக்குறாங்க. இது வந்துட்டு இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அந்த ஒரு சந்தோஷத்தோட அப்படியே பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஓடுறான். அடுத்து சோகோ டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பையன் கிட்ட பாஸ் வருது, அதை ஹானமிச்சி வந்து புடுங்கறதுக்குலாம் ட்ரை பண்ணல, அவனை கண்ணை கட்டியே பயன்படுத்த பாக்குறான். அதை பார்த்துட்டு அவனுமே ரொம்ப பதறிடுறான். அவன் இந்த மாதிரி ரொம்ப பயந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து ஈஸியாவே பால் வந்து ஸ்டீல் பண்ணிடுறான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா கேக்குறான். இல்ல அவன் வந்து அவன் பார்வையிலே நீ ரொம்ப பயன்படுத்திட்டான் அப்படின்ட்டு இவன் சொல்றான். ஹானமிச்சி அக்காயி கிட்ட வந்துட்டு பாத்தீங்களா கொரில்லா, நான் இதை இப்ப சூப்பராவே கத்துக்கிட்டேன், நாளைக்கு கேம்ல பாருங்க நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா லேண்ட் காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்ப சாயங்காலம் ஆகுது, இவங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு காலையில நமக்கு வந்துட்டு மேட்ச் இருக்குது, யாருமே லேட்டா வந்துடாதீங்க அப்படின்னு அக்காகி சொல்றான். அடுத்த நாள் காலையிலுமே ஆகுது, டெட்சு வந்துட்டு இன்னுமே பைக்ல ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கேங்கே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மிச்சி மேட்ச்க்கு போய்கிட்டு இருக்கப்ப டெட்சுவை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றத பார்த்துட்டு ரொம்பவே பதறிடுறான். அப்படியே அவன் கிரவுண்டுக்கு போறதை விட்டுட்டு டெட்சுவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சந்துக்குள்ள வச்சதே இப்ப பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெட்சுவை இவங்க எல்லாருமே ஒத்தாலா வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெட்சு திரும்ப அடிக்க வரும்போது ஒருத்தன் வந்துட்டு இரும்பு ராட வச்சு அவனோட புடதியிலே அடிச்சு உட்கார வச்சிடறான். இதுக்கப்புறம் நீ ஒண்ணு இங்க லீடர் இல்ல டெட்சுவோ, இவன் வந்துட்டு முடிச்சுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரியோ சொல்றான். அவங்க எல்லாருமே சேர்ந்து டெட்சுவை பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. அந்நேரம் மிட்சியுமே கரெக்டா வரான். மிட்சியை பார்த்தோன்னே டெட்சுவுக்கு ரொம்பவே ஷாக்கா போகுது. அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். பாரு எனக்கு முத பார்த்தோன்னே கொஞ்சம் அடையாளம் தெரியல, நீ தானே மிட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஹானமிச்சி வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண டயர்ல காலையில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். மேட்ச் கூட இன்னும் கிளம்பல. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. மிட்சி ஹானமிச்சி எப்படியாவது கேம்குள்ள போய் ரீச் ஆகுவாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.